ரைட். ஓகே ஜியாத், இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிதானே? அகாடமியில் சரி, உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேற்று நடந்திக்கணும். உங்களோட கவரேஜ் பிரச்சனையால நடக்கல. நாங்கள் அதை இன்றைக்கு செய்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். அகலன் வசகலன் மரத்துவண்டிக்கும். இன்றைக்கு ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நாங்கள் நேரடியாக ஓதுறதுக்கு அல்லது படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் உங்களை பற்றி சில விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு வரணும். எங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சு வரணும். அப்போ தான் எங்களோட கிளாஸ் வந்து சக்ஸஸாக ஆகிக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அதில் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால், ஜியாத், நீங்கள் இதுக்கு முன்னுக்கு மூணு வயசு எத்தனை? இப்போ 10 அப்படியா? ஏஜ் உங்களோட? 10 வயசு. ஏய் சொம்பேதி. 9. ஆ, நீங்கள் இதுக்கு முன்னால் எங்கே குர்ஆன் ஓத போனீங்க? நீங்கள் ஓத எங்கட பள்ளியில. பள்ளியிலையா? அஹ், எவ்வளோ காலமாக ஓத போனீங்க? ஆ எவ்வளோ காலம், எத்தனை வருஷமா ஓதுறதுக்கு போயிருக்கீங்க? எத்தனாம் ஆண்டுலேருந்து போகணும்? எத்தனை? அது ஆ, முதலாம் ஆண்டுல இருந்து. ஆ, 4 வருஷமா போய்க்கிறீங்க அப்படியா? அஹ், இப்போ நீங்கள் பள்ளியில் ஓதுறது, இந்த வளமையாக ஓதுறது வந்து 30 ஜூஸ் குர்ஆனா சின்ன குர்ஆனா? முப்பஞ்சு. இப்ப நான் 25. செந்த நாளில போறேன். ஆ. நான் அனுராதபுரத்துல பெரிய பள்ளிண்டு. ஓ. அங்க ஆஃப் டைம் மதுரசா போனேன். இப்பயும் போறீங்க அப்படியா? அஹ், ஓகே. அப்போ நீ ஒரு வேலை செய்யணும். இந்த வசனங்களை, குர்ஆன் வசனங்கள் சரியா, எப்படி உங்களுக்கு ஓதுறதுக்கு வாசிக்கப்படாது, ஓதுறதுக்கு எப்படி தெரியும்? நீங்க அப்படி ஓதி காட்டுங்க. إياك أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. أنت عليهم ம். وامرأته حمالة الحطب. لا أعبد ما تعبدون. الذين إذا قتالوا على الناس يستوفون. ம். ம். நல்லா, மாஷா அல்லாஹ். இது எப்படி ஓதுங்க பாப்போம்? إلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر. يومئذ يصدر الناس أشتاتا. நல்லா. سلام هي حتى مطلع الفجر. أرأيت أرأيت إن كذب وتولي. وفرعون ذي الأوتاد. சரி. நீங்க உங்களோட அந்த பெரிய பள்ளி ஓத போனீங்க. எனக்கு இப்ப 30 ஜீஸ் குர்ஆன்ல எங்க எது ஓதுறீங்க? 30 ஓதி முப்பது முடிச்சீங்களா? முப்பது ஜூஸ்ல எனது முதலாம் ஜூஸ் இந்த இதை பாடமாக்கணும். ஆ, ஹிஃபுல்லா பாடம் பார்க்க கொடுக்குறீங்க அப்ப? ஆ அங்க ஹிஃபுல்லா பாடம் கொடுக்குறீங்க? ஆ முதலாம் ஜூஸ்ண்டா இது அம்ம ஜூஸுவா? பக்கரா ஆ பக்கராடியா? அம்மா. அம்மையில. நல்ல பிள்ளை. ஓகே. சரி, நாங்க உங்களை ஓத வச்சதுக்கு காரணம் என்றால், உங்களுக்கு ஓதுறது என்ன பகுதி தெரியுமேங்கிறத பார்த்து கொள்றதுக்கு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்க ஜீரோண்டு இல்லை. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஓதுறதுல தெரிஞ்சுக்குது. ஆனா கொஞ்சம் குழப்பத்தோட தெரிஞ்சுக்குது. சரியா? இது இப்போ நான் வந்து எங்களோட சிலபஸில் உள்ள விஷயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன். இதில் உங்களோட பாடம் எதிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகுதுங்கிறத நான் சொல்லித்தரேன். எங்கள்கிட்ட சிலபஸில் வந்து அகாடமியோட சிலபஸில் 3 லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல், அதை முடித்தா செகண்ட் லெவல், அதை முடித்தா தேர்ட் லெவல், இப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவலில் செல்லவனாங்க பேசிக் லெவல்னு சொல்கிற அடிப்படையான ஸ்டெப் இது. இதில் 2 பகுதி இது. ஒன்று எழுத்துக்கள் அறிமுகம் என்ற பகுதி. அதில் நாங்கள் 2 பகுதியாக தான் சிலபஸ் வச்சுக்கிறோம். ஒன்று தனித்தனி எழுத்துக்களோடு அறிமுகமாகிறது, கூட்டெழுத்துக்கள் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வார சந்தர்ப்பத்தில் அறிமுகமாகி கொள்வது. இந்த 2 பகுதியும் நீங்கள் மாஷா அல்லாஹ் மிச்சம் நல்லா உங்களுக்கு தெரியுது, எழுத்தெல்லாம் தெரியுது.
இந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை. சரியா? நான் சொன்னேன் நீங்கள் ஜீரோவில் இல்லைன்னு சொல்லி. அந்த வகையில் இந்த பகுதி உங்களுக்கு தேவையில்லை. அடுத்த பகுதி எழுத்துக்கள் அறிமுக பகுதி, லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ட். இதில் மூணு பகுதி இருக்குது. தனித்தனி எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது, ஒரு எழுத்து இன்னும் ஒரு எழுத்தோட சேர்ந்து ஒரு சொல்லா வந்துச்சுதண்டா அதை நாங்கள் எப்படி உச்சரிக்கிறது, அதை தாண்டி ஒரு சொல் இல்லை பல சொற்கள் வார ஒரு வசனத்தை இப்போ நீங்கள் ஓதி காட்டினீங்களே அந்த மாதிரி வசனங்களை நாங்கள் எப்படி சரியாக ஓதிக்கொள்கிற என்ற மூணு பகுதி இது. இதில் நீங்கள் முதல் பகுதி உங்களுக்கு 100% முதல் பகுதியும் ரெண்டாவது பகுதியும் சொற்களாகவும் எழுத்துக்களாகவும் சொற்களாகவும் உச்சரிக்கிற இரண்டு பகுதியிலையும் நீங்கள் 100% நல்லம் என்று இல்லாட்டியும் ஓரளவுக்கு நீங்கள் மாஷா அல்லாஹ் அதில் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்குது எழுத்துக்கள் சொற்களாக உச்சரிக்கின்ற பகுதி. ஆனால் நீங்கள் வசன ரீதியான பகுதியில் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறத உங்களோட ஓதல் அடையாளப்படுத்துது. அப்போ நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் எழுத்துக்களை சொற்களை தாண்டி வசனங்களாக ஓதுறதுல எழுத்துக்கள் உச்சரிப்பை சரியாக கவனித்து வசன அமைப்புல அழகான முறையில் ஓதுறதுக்கான பயிற்சியைத்தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். அதாவது இந்த பாட்டில் உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட மாதிரி பள்ளியில் நீங்கள் சட்டங்கள் படிச்சீங்களா, தஜீப் சட்டங்கள்? இல்ல. அவ எப்படி ஹிபுலுக்கு இப்ப போனாங்க? அதெல்லாம் இல்லையா? இப்பதான் படிக்கிறோம். ஆ இபுல் இபுல் செஞ்சு மட்டும் தான் படிக்கணும் அப்படியா? ம். ம். அதுக்கு பின்ன தஜ்வீத் முறையில இல்ல, ஆ சும்மா தான். ஐத்தானே. தஜ்வீத் முறையில ஓதுரையில ம். சும்மா தான். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த உச்சரிப்புட பகுதி அழகான முறையில் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னால் ரெண்டாவது லெவலில் நீங்கள் சட்டங்களோட எப்படி சேர்த்து ஓதுறதுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. சட்டமாக படிக்கிறது என்றல்ல, சட்டத்தை எங்களோட ஓதலில் எப்படி கொண்டு வரேங்கிறது தான் இங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை. எனவே நாங்கள் அதில் நேரடியாக அவங்களை என்ன செய்வோம் என்றால் குர்ஆன் வசனங்களையே தந்து ஓத வச்சு தான் அவங்களோட ஓதலில் இருக்கிற சட்டங்களை பிரச்சனைகளை நான் பார்ப்போம். இதுக்கு பின்னால தான் என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஜியாத் மூணாவது லெவல்ல குர்ஆன்ட ஸ்டைல்ல பக்கங்களாக சூறாக்களாக ஜுசூக்களாக குர்ஆனை நீங்க ஓத ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்க குர்ஆனை தான் ஓதுவீங்க. ஆனா குர்ஆன்ட அமைப்பில் நாங்க ஓத மாட்டோம். எங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நாங்க எடுத்து ஓத தருவோம். உங்களுக்கு என்ன வசனங்கள் தேவையோ அந்த வசனங்களை நாங்கள் எடுத்து உங்களோட ஸ்லைடில் போட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து ஓதுவீங்க. ஆனால் தேர்ட் லெவலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து ஓத மாட்டீங்க. என்ன செய்வீங்க? உங்களுக்குன்னு சொல்லி அழகான ஒரு முஸ்ஹப் ஒரு குர்ஆன் சொந்தமாயிக்கும். நாங்கள் சொல்கிற ஒரு குர்ஆன் எடுத்துப்பீங்க. அந்த குர்ஆனை தான் நீங்கள் பார்த்து ஓதுவீங்க. ரைட்? அந்த லெவல் வரும் வரைக்கும் நீங்கள் எங்கட வசனங்களை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பின்னால் குர்ஆனை ஓதுவீங்க. அழகான முறையில் குர்ஆனை ஓத பழகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு தெரிவுகள் இருக்கிற. ஒன்று நீங்கள் இஜாசான்னு செல்கிற ஒரு உயர்வான ஒரு 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 சர்டிஃபிகேட் கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிடும். அப்படி இல்லை நீங்கள் ஹிப்புல ஃபாலோ பண்ணலாம். அல்லது எனக்கு மாஷா அல்லாஹ் இப்போ எனக்கு அழகான முறையில் குர்ஆன் ஓத தெரியுது, நான் இதோட நின்று கொள்கிறேன் என்ன நிற்கவே மேலும். இப்படி மூணு வகையான ஆப்ஷன் நிற்கிற. இதில் ஹிஃபுலண்டா உங்களுக்கு தெரியும் நான் குர்ஆனை பாடமாக்குறேன். இஜாசான்னு சொன்னால் எப்படி அது விளங்கப்படுத்துகிற அப்படி என்றால் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு. எப்படி ஓதணும் எப்படி உச்சரிக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க என்றால் அவங்களோட தோழர்களுக்கு அதை அந்த அமைப்பில் ஓதி கொடுத்தாங்க. காதால் கேட்டு கவனமாக எழுத்துக்களை உச்சரித்து ஓதி கொடுத்துக்கிறாங்க. இப்படி 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 ஒவ்வொரு பரம்பரையும் அடுத்தடுத்த பரம்பரைக்கு குர்ஆன கையால் இல்லை, ஃபோனால் இல்லை, சொஃப்ட்வேர் இல்லை, காதால் இல்லை, வாயால் மிக கவனமாக நகர்த்தி இருக்கிறாங்க. ஓதி காட்டி ஓதி காட்டி ஓதி காட்டி வந்துக்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தில் குர்ஆன் 7 முறைகளில் மிக நேர்த்தியாக கவனமாக ஓதப்பட்டு கொண்டு இருக்குது. எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஃபுல் குர்ஆனையும் அந்த அமைப்பில் ஓதி பழகி ஓதி காட்டினீங்கன்றால் நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தருவோம். அது உங்களுக்கு இன்னால் ஓதி தந்த, அவருக்கு இன்னால் ஓதி கொடுத்த, அவருக்கு யார் ஓதி கொடுத்தேன்னு சொல்லி அப்படி அப்படி அப்படியோ இறுதியாக அல்லாஹுடைய பெயரில் போயிட்டு அந்த பெயர் சேர்ற மாதிரி ஒரு எல்லா பெயர்களையும் இணைத்து உங்களோட பெயரையும் அதில் சேர்த்து நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தருவோம். சரி, அது அர்த்தம் என்னென்றால் ஜியாதுக்கும்
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி குர்ஆனை உச்சரிச்சாங்களோ 7 முறைகள்ல ஒரு முறை அந்த 7ல ஒன்றும் அழகான முறையில் உங்களுக்கு தெரியுங்கிறது தான் அதுல அர்த்தம் சரிங்களா? ரைட். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின விஷயத்த ஒரு பேஜ்ல போட்டால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இதுல ஸ்டார்ட் பண்ண போறீங்க பை வேர்சஸ் வசனங்களை பிராக்டிஸ் பண்ற ஒழுங்குல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ரைட். அகாடமியோட இலக்குன்னு ஒன்று இருக்குது. எங்க டார்கெட் என்ன இலக்கு? பொதுவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்ட்ட இருக்கிற இயல்பான உங்களோட அந்த டோன்ல உங்களை சரளமாக சிம்பிளா ஃப்ளோ ட்ரக்ல உங்களை ஓத பழக்கிறது. எங்கிட்ட இருக்கிற தூர நோக்கு லாங் டைம் பிளான் என்றால் உங்களை போல வார புதிய ஜெனரேஷன் உருவான எந்த ஒரு பிழையும் இல்லாம அதுக்கே உரிய முறையில மிக சரளமா எளிமையா ஓதுற ஒரு ஜெனரேஷனை நாங்க உருவாக்கணும். இதுக்காகத்தான் நாங்க ஒர்க் பண்ணி கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். எனவே எங்கள்கிட்ட வேற ஒரு பாடமும் கேட்கப்பட மாட்டாது. துவா பாடம் இல்ல, ஹதீஸ் பாடம் இல்ல, ஒன்றும் மிக்காது. எங்கள்கிட்ட வார வரும் உங்களோட மதரசால போல குர்ஆனை ஓதி முடிச்சிட்டு போகலாமா என்று கேட்டா அப்படி அல்ல. இப்படி எங்கேயும் இல்லை. ரைட். எங்களோட சிலபஸை கவர் பண்ற நேரம் நீங்க உங்களோட 30 ஜூஸில் எதை திறந்தாலும் உங்களால் ஓத இயலுமாக்கும். ரைட். எங்கிட்ட வாராக நீண்ட காலத்துக்கு உட்கார்ந்து கொண்டு ஓதிக்கொண்டு 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 6666 வசனத்தையும் ஓதிட்டு போகணுமான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. ரைட். உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் மூவ் ஆகும். உங்களுக்கு உச்சரிப்பு லேசண்டா நாங்கள் அடுத்த ஸ்டெப் போவோம். உங்களுக்கு சட்ட பகுதி லேசண்டா அடுத்த ஸ்டெப் போவீங்க. ரைட். அதே போல் உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் டீக்கிறாங்க அப்படின்னா அப்படியும் இல்லை. உங்களை போல கழிக்கிறாங்க, உங்களோட நானாமார்ட ஏஜில் உள்ள கழிக்கிறாங்க, அம்மாமார்ட ஏஜில் உள்ள கழிக்கிறாங்க, தாத்தாமார் ஏஜில் இருக்கிறாங்க, அப்பா மாறிக்கிறாங்க, அம்மம்மா மாறிக்கிறாங்க. இப்படி எல்லா வயசுலையும் எங்களோட கிளாஸ்ல ஆக்கள் ஓதுறதுக்கு பழகி கொண்டு படிச்சு கொண்டு வராங்க. ஏன்னா இது அல்லாஹுடைய கலாம். அல்லாஹுடைய கலாத்துக்கு முன்னால எங்களுக்கு ஏஜ் வரப்படாது, ஏஜ் இஷ்யூ ஈக்கப்படாது. எல்லாரும் குர்ஆன் தேவை. இதுல உங்களுக்குரிய முக்கியமான விஷயம் என்னென்றால் நீங்க இன்ஷா அல்லாஹ் 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு இருந்து நீங்க ரெடி ஆகிக்கலாம். இப்போ உங்களுக்கு 5:30 5:25 நீங்க ரெடி ஆகிக்கலாம். உங்களோட டிவைஸ் சார்ஜர் நெட்வொர்க் இந்த ஜூமோட பிரச்சனை எல்லாம் கிளாஸுக்கு வர முன்னுக்கு கிளியர் பண்ணிடணும். ரைட். அதே போல நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபோன் உங்களோட கையில் இருக்குது அப்படிதானே? எஸ். அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்களோட ஃபோனை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பையா நிப்பாட்டி வச்சு தான் நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். கையில ஃபோன் வச்சு கொண்டே படாது. ஃபோனில் வரடா இருந்தால் லெஃப்டில் வரண்டா லெஃப்ட் கையில் இருக்காது. அப்போ அப்போ தான் உங்களுக்கு உங்களோட ஸ்லைடை பார்த்து உங்களோட ஃபோனை பார்த்து பிழை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அழகாக ஓதுறதுக்கு ஈஸியாகிக்கும். நீங்கள் ஃபோனை இப்போ நேராக வச்சு கொண்டிருக்கிறீங்க நினைக்கிறேன். ஃபோனை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்புக்கு திருப்பி ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் கிளாஸில் அடுத்த கிளாஸில் ஜாயின் ஆகும். ஏன்னா நீங்கள் நேராக வச்சு கொண்டு கிளாஸில் ஜாயின் ஆகினீங்கன்றால் வசனங்கள் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் போடணும் சின்னதாக தான் விளங்கும். சரியா? நீங்கள் ஃபோனை மாற்றிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஃபுல்லாகவே உங்களுடைய ஸ்க்ரீன் விளங்கும். ரைட். அதே நேரம் நீங்கள் சைலண்டான இடத்துல இந்த கிளாஸுக்கு வந்துக்கிறீங்க, நல்லா அதை ஃபாலோ பண்ணுங்க. லீவ் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் எடுக்கும். லீவ் ஒன்று தேவை அப்படின்னால் அகாடமியில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னால் அவங்க அதுக்குரிய பெர்மிஷனை அவங்களுக்கு தந்துடுவாங்க. நீங்கள் லீவ் எடுக்கலாம். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினாலே அர்த்தம் நீங்கள் லீவ் எடுக்கலாம் வேண்டி தேவைண்டால் இஷ்யூ வேண்டால். அது மாதிரி அகாடமியில் என்ன சரி இஷ்யூ வேண்டாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வாய்ஸ் நோட் போடலாம், மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோன் எடுக்கிறது கஷ்டம் வாட்ஸ்அப்பில். அதனால் வாட்ஸ்அப் வந்து எல்லாம் லேப்டாப்லாம் எங்கள்ட கனெக்ட் பண்ணிக்கி ஒரே வாட்ஸ்அப் 4-5 லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுது. அதனால் என்ன நடக்கும் என்றால் நீங்கள் கோல் எடுத்தீங்கன்றால் எங்களுக்கு அட்டன் பண்ணே இல்லாது. ஸோ நீங்கள் கட்டாயம் வாய்ஸில் அல்லது டெக்ஸ்டில் போடுங்க. உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கும். ஹோம் ஒர்க் இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸில் நடந்து கொண்டு போகிற நேரம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். ஹோம் ஒர்க் ஏன் வச்சிக்கிறேன் அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் உங்களோட கிளாஸ் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் இடையிலையும் ஒரு நாள் கெப் கொண்டிக்குது. அந்த நாளில் நீங்கள் கிளாஸில் படிக்கிற விஷயத்தை போயிட்டு பார்த்து நாங்கள் தாரத்தை கவனமாக கேட்டுக்கொண்டு வரணும், பார்த்துக்கொண்டு பழகிட்டு வரணும். சரியா? அடுத்த கிளாஸில் நாங்கள் என்ன செய்ய வேண்டால் முதலாவது செய்கிற வேலை, புதிய வகுப்பொன்றில் முதலாவது செய்கிற வேலை உங்களோட ஹோம் ஒர்க்கை செக் பண்ணுறது தான். அதுலேருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம் நீங்கள் இந்த பாடத்தில் இந்த உச்சரிப்பில் எந்தளவு தூரம் கவனமாக இருக்கிறீங்க, எந்தளவு தூரம் உங்களோட வாய்
இந்த உச்சரிப்பை மாற்றி உச்சரித்து பழகிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் நீங்கள் என்ன சரி பிரச்சனையா இருந்தீங்க, பார்க்க கிடைக்கல, ஹோம்ஒர்க்கே தொட்டும் பார்க்கல அப்படியெல்லாம் வந்தீங்கன்னால் நாங்கள் புதிய பாடம் ஒன்றுக்கு போக மாட்டோம். என்ன செய்வோம்? பழைய பாடத்தையே உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களை அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான வேலை தான் செய்வோம். அப்போ எப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு சப்ஜெக்டை ஒரு சிலபஸில் ஒரு பகுதியை முடிக்கிறீங்களோ அந்த பகுதியில் நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக ஈக்கணும்ங்கிறது முக்கியம். ரைட்? அடுத்தது உங்களோட ஜூமிக்கு தானே. உங்களோட ஜூம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கல் டைம் சிஸ்டத்தில் தான் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் வேறு ரைட் கொஞ்சம் அப்போ டைம் பீரியடில் தான் கண்டக்ட் பண்ணப்பட்டீங்க. உங்களோட டைம் எப்படி என்றால் இப்போ உங்களோட 5:30 கிளாஸ் என்றால் 5:25க்கு உங்களோட லிங்க் ஓப்பன் ஆகும் எங்களுக்கு. அதுக்குள்ள எங்களுக்கு போயிட்டு ஜாயின் ஆக இயலும். அதே போல் 5:30 5:37 38 ஆகிற நேரம் அந்த லிங்க் வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக இன்வெலிட் ஆகிடும், டீஆக்டிவேட் ஆகிடும். எங்களுக்கு உள்ளுக்கு போகலாம். நீங்கள் போயிட்டு வெயிட் பண்ணி கொண்டே இருப்பீங்க, ஜாயின் ஆகுது இல்லை இருப்பீங்க, எங்களுக்கு உள்ளுக்கு வர இயலாது. அப்போ அதுக்குள்ளால தான் நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் டைமுக்கு ஜாயின் ஆகணும். சரியா? அப்படி இல்லை கஷ்டம் என்ன சரிண்டா கட்டாயம் வாட்ஸ்அப்பால் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரிப்ளை பண்ணுங்க, அப்படி தான் 2 மினிட்ஸ் டைம் ஒன்று தாங்கோ, ஒரு 1 மினிட்ல ஜாயின் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நீங்கள் ரிப்ளை கொடுத்து அந்த உங்களோட கிளாஸில் லிங்கை நீங்கள் ஆக்டிவேட்டில் வச்சுக்கொள்ள வேண்டிய தேவை உண்டு இருக்கிற. ரைட்? ஏன்னா நீங்கள் உங்களோட சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல அப்படி என்றால் நாங்கள் மட்டும் வந்து உட்காந்து கொண்டே இருக்கணும், உங்களுக்கு அடுத்த அடுத்த இருக்கிற கிளாஸஸ் இருக்கும். ஸோ அது டிஸ்டர்ப் ஆகிக்கும் என்ற வகையில் தான் இந்த ஒர்க் செய்யப்பட்டது. அடுத்தது அகாடமியில் வருஷத்துக்கு மொத்தம் 23 நாட்கள் வெக்கேஷன் செய்யும். சரியா? நோம்பு பெருநாள் தாண்டி வந்துட்டோம், ஹஜ்ஜி பெருநாள் முன்னுக்கு அழைக்குது, டிசம்பர் வருஷ கடைசியில் இருக்குது, நான் மேடே மே 1ஆம் தேதி உங்களோட குரூப்புக்கு மெசேஜ் வந்திக்கும். மெசேஜ் குரூப் பார்த்தீங்க, மேடே 1ஆம் தேதி, மே 1ஆம் தேதி எனக்கு ஒஃபிஷியலான ஒரு உங்களுக்கு லீவு நாள். அடுத்தது மீலா டே மிகிற. இந்த இந்த நாளை தவிர உங்களுக்கு அடுத்த நாள் எல்லாம் கிளாஸஸ் கண்டினியூவாக நடக்கும். ரைட்? அப்போ அதில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும். அடுத்தது எங்கள்கிட்ட யூடியூப் சேனலில் பார்த்துக்கிறீங்களா? இல்ல. இல்லை. சரி, யூடியூப்ல எங்கள்கிட்ட சேனல் ஒண்டிக்குது. அது ஏன் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படி என்றால் நீங்கள் கண் ரெண்டு ஈக்குது, காது ரெண்டு ஈக்குது, அப்படி தானே? ஆனால் வாய் எத்தனை ஈக்குது? ஒன்று ஈக்குது. அப்போ நீங்கள் ரெண்டு கண்ணாலையும் மிக கவனமாக பார்த்து ரெண்டு காதலையும் மிக கவனமாக காதலை கேட்டால் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஒரே ஒன்றாகிற அந்த வாயால் உங்களோட உச்சரிப்பை மாற்றிக்கொள்ள இயலும். இது இல்லாமல் உங்களோட உச்சரிப்பு மாறாது. உங்களோட உச்சரிப்பை மாற்றுறது சாத்தியம் இல்லைங்கிறது நாங்கள் கண்ட மிகப்பெரிய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் விளைவாகத்தான் இந்த மூன்றும் கிடைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நாங்கள் யூடியூப்பை பார்த்துக்கிறோம். எனவே நாங்கள் யூடியூப் சேனலை உருவாக்கி இருக்கிறோம் உங்களோட ஓதலை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்றதுக்கு. உங்களோட ஹோம்ஒர்க்கை செஞ்சு கொள்ளலாம், உங்களோட வீடியோ போயிட்டு நீங்கள் பார்க்கலாம், இன்றைய கிளாஸ்லேருந்து உங்களோட வீடியோ பார்க்கலாம். சரியா? நீங்கள் ஒரு 10 15 வருஷத்துக்கு பின்னால் 30 40 வயசில் வந்தும் உங்களுக்கு ஓதல் மறந்துட்டேன்னு சொன்னாலும் உங்களோட வகுப்போட கிளாஸ் ரெக்கார்டை கேட்டு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணி கொள்ளலாம். உங்களை போல ஒருவான ஓதணும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற இன்னும் ஒருத்தரும் இந்த வீடியோவை பார்க்கலாம். எப்படி பார்க்குற? யூடியூப் சேனலுக்கு போகணும், உங்களோட ஃபோனில் அதில் சர்ச் பாரில் இப்படி டைப் பண்ணுங்க, அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி SLன்னு டைப் பண்ணினா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஒன்று கிடைக்கும். சரியா? இந்த பேஜில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த வியூ சேனலுக்கு தானே, அந்த வியூ சேனலுக்கு நீங்கள் போனீங்க அப்படி என்றால் இப்படியான ஒரு பேஜ் கிடைக்கும். இதில் இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படி என்றால் எங்கள்கிட்ட ஓதுற எல்லாருக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணிப்போம். உங்களோட பேர்லேயும் இதில் ஒரு பிளேலிஸ்ட் வரும். உங்களோட பேர்லேயும் ஒரு பிளேலிஸ்ட்டும் நாங்கள் க்ரியேட் பண்ணி அதில் என்ன செய்யும் என்றால் நீங்கள் எங்கள்கிட்ட ஓதுற அவ்வளோ வீடியோவும் கவனமாக அப்டேட் பண்ணும். இதில் பாருங்கள், சில பேர் 102 103 110 120 எல்லாம் மீக்கிற அதெல்லாம் அவங்க அவ்வளோ கிளாஸில் கலந்து கொண்டு படித்து கொண்டு போகிறாங்க என்றதை காட்டுறது அது. அப்போ இது உங்களுக்கு எங்கே ஹெல்ப் பண்ணும்? நாங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தருவோம், நீங்கள் ஒரு விஷயத்தை படிச்சுப்பீங்க, மறந்துடுவீங்க.
திருப்பி என்ன செய்யணும் மீட்டணும் இப்போ மீட்டுறதுக்கு கையில் நோட்ஸும் மீக்காது வாயால் ஓதிட்டு கொண்டு போகிறது நோட்ஸ் தரையிலுமா இல்லை தானே அப்போ வாயால் ஓதுறது என்ன செய்யணும் காதெல்லாம் கேட்கணும் அப்போ நீங்கள் கண்ணால் பார்க்கணும் அது நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங்கில் பேசிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஹைரன் கடைசியாக ஒரு கேள்வி எங்களை பற்றி தார் சொன்ன உங்களுக்கு உமா சொன்ன அப்படியா ஆ ஆ கொஞ்சம் நீங்கள் வர ரைட் அப்போ நல்லா உடம்பா உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டி விட்டுக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களை போல உருவான ஓதுறத்தில் ஆர்வத்தில் இருக்கிறார்கள் சரியான உச்சரிப்பை பிடிச்சி கொள்ளணும் என்று விரும்புகிறார்களுக்கு எங்களோட ஸ்லைட் எல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் அகாடமியால் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அதில் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஓதுற விஷயத்தில் கவனிக்கிறதுல அவங்களையும் ஹெல்ப் பண்ண வைங்க இன்ஷா அல்லாஹ் சரியா உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தால் கேட்கலாம் இல்ல. அப்போ இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே நடக்காது மண்டேலேருந்து நாங்கள் சப்ஜெக்ட் நேரடியாக படிக்கிறது போமா ம். ம். உங்களோட ஃபோன் இது போல் கையில் வைக்கப்படாதா ஏதாச்சும் ஒரு இடத்துல செஞ்சு செட் பண்ணிக்கோங்க கிளாஸுக்கு அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு வரதுக்கு செட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா நல்லதா அஸ்ஸலாமு அலைக்கும் ம்.